மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கர். டீ? தேங்க்யூ. சுகர்? எஸ். தேங்க்யூ சார். அப்படியே இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்க. என்னது? நகை டிசைன் என் ஃப்ரெண்டு கடையில இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர் கோவில் தெய்வத்துக்கு ஒரு நகை செய்யணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. பெரியவங்க நீங்க இதுல நல்லதா செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல் செலக்ஷன் சார். இந்த கடையில நகையெல்லாம் நல்லாவும் நாணயமாவும் செஞ்சு தராங்க. அப்படியே நம்ம நளினிக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துடலாமே. அவளுக்கு நகை நிறைய இருக்கு. அந்த நகையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷனே ஓபன் பண்ணலாமான்னு தோணும். அப்படிங்களா? அந்த நகையை வேணா ஏதாவது நல்ல டிசைன்ஸ் இருக்கான்னு பாரு, பார்க்கலாமே. Beautiful. Lovely. Oh, fantastic. இது எல்லாமே நளினியோட நகை தான் சார். அந்த லாக்கர்லயும் நகைகள் தானா? ஆமா, அதுல பழைய நகைகள்லாம் இருந்தது. ஆனா பார்க்கலாமா? ரொம்ப நாளாச்சு, காம்பினேஷன் மறந்துட்டேன். ஞாபகம் வரல. அப்புறமா பார்க்கலாமே. எனக்கு ஹெல்ப்பா? முதல்ல உனக்கு ஹெல்ப்புக்கு ஆளை தேடிக்கும். அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயும் இன்னும் உயிரோடு இருக்கியா சங்கர்? சங்கரா? பக்கத்துல ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கா? என்ன பைத்தியக்காரனாக்கு பாக்குறியா? கிழிஞ்ச வேட்டி சட்டை ஏதாவது வேணாக்கள் கொடுக்குறேன். கிண்டலா? குரு யார் இவங்கெல்லாம்? குருவா? பேரை மாத்தி பொண்ணு வேற பிடிச்சிட்டியா? யார் இந்த காஷ்மீர் ஆப்பி? உங்க அக்கா. டைகர், பிரதர் நமக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கார். எப்படி மச்சான்? ஏதாவது வேணும்னா என்கிட்ட பேசு. அவ பக்கத்துல போனா உன் டங்கு வர அறுத்துருவா. பாக்கலாம். எப்படி அக்கா அடி?
ஏண்டா உதவாக்காரங்களா, சங்கர உயிரோட பார்த்துட்டு அவனை இங்க புடிச்சிட்டு வராம உதப்பட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சாரி சார். என்ன சாரி? ஏன் மிஸ்டர் சக்கரவர்த்தி, சங்கர் உயிரோடு இருந்தா உங்க மகன் திவாகரனை சங்கர் எப்படி ராஜசேகரன் நம்புவான்? அங்கதான் இருக்க அந்த ராஜசேகருடைய புத்திசாலித்தனம். நாம பழம் பெரிச்சாலினா அவன் பழம் பழம் பெரிச்சாளி. எந்த நெக்லஸுக்காக நாம பாடுபடுறோமோ அவனும் அதே நெக்லஸுக்காகத்தான் பிளான் பண்றான். யூ ஆர் ரைட் டாடி. நேத்து தான் ரொம்ப தந்திரமா அவங்கிட்ட இருக்க நகையெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணேன். அந்த நெக்லஸ பாத்தியா? அவ்வளவு சுலபத்துல காட்டிடுவானா? மத்த எல்லா நகையும் காட்டினா, ஆனா அந்த நெக்லஸ காட்டவே இல்லையே. ஏன்? இரும்பு பெட்டியை திறக்க முடியல, நம்பர் மறந்து போச்சு சொல்லிட்டானே. திறக்க முடியலையா? ஹலோ நளினி, நான் தாமா பேசுறேன். என்ன? அங்கிள், நான் நாளைக்கு புறப்பட்டு வரேன். நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தானே? ஆமா அங்கிள். ரொம்ப சந்தோஷம். அங்கிள், என் கூட சங்கரோட அம்மாவும் வராங்க. யாரு யாரு? சங்கரோட அம்மாவும் வராங்க. ஓ, சங்கரோட அம்மா. காஷ்மீர்க்கா? ஆமா அங்கிள். வரட்டும் வரட்டும். நான் வச்சிடட்டுமா அங்கிள்? சுஜி, நீ வரியா? காஷ்மீருக்கு வரியா? சங்கர், 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 என்னப்பா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், அந்த இலையெல்லாம் பூச்சி கடிச்சிருக்கேன், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிறியே, அப்படித்தான் இருக்கணும். ஒரு குட் நியூஸ். என்ன சார்? நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல நளினியோட உங்க அம்மாவும் வராங்க. அம்மா வராங்களா? எஸ். மகனை பிரிஞ்சு தகப்ப இருக்க முடியும், ஆனா தாயால இருக்க முடியுமோ? நாளை காலையில நாம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறோம். நீ இங்கே இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகே சார். அம்மா வராங்க. சார், சார், அம்மா வரல? எல்லா பேசஞ்சரும் வந்துட்டாங்க, அம்மா நளினியும் காணுமே. நளினி பிளைல மிஸ் பண்ண மாட்டாளே? என்கொயரியில விசாரிச்சியா? கேட்டேன் சார், டெல்லியில இருந்து புறப்பட்டவங்க லிஸ்ட் அவங்க பேரே இல்லையா? நான்சென்ஸ். மனுஷன் எப்படி பதறிக்கிட்டு இருக்கான் வந்து. சரி, வீட்டுக்கு போய் ட்ரங்க் கால் பண்ணலாமா?